ஓமன் ட்ரிப் நம்ம கிளம்பிட்டோம். ஆஃபீஸ் பாய்ஸ் ஓகே. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொல்ல பாக்குறேன். நீ நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ஒரு 11 பேர் போறோங்க. 11 பேர் இதோட ஆபீஸ் மேட். ஹலோ பாய்ஸ். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். வந்து நம்ம துபாயிலேருந்து ஓமன் ட்ரிப்பு கிளம்பிட்டோம். நமக்கான வந்து பஸ்ஸு வந்து புக் பண்ணியிருக்கோம். அந்த பஸ்ஸை வந்து தேரா சிட்டி சென்டரில் வந்து நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கரெக்டாக 7:20க்கு பஸ் வந்துடும். இப்போ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டுருக்கோம். எல்லாம் ஃபுல் வைப்பில் இருக்கிறாங்க. ஆனால் சும்மா உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம தேரா சிட்டி சென்டருக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம புக் பண்ண பஸ்ஸு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதான் நம்ம புக் பண்ண பஸ்ஸு. இதில் தான் வந்து நம்ம ஓமன் போக போகிறோம். அவங்க போகணும். இந்த ட்ரிப்பை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் தினேஷ்குமார். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடுவோம். இப்போ ஏன் இந்த ஒரு 4 வாரமும் உங்களுக்கு வீடியோ போடலைன்னா பிகின் உட்ஸில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். சொல்றது ஃபுல்லாவே பொய்யாரு. ஆயத்தாலே ஒரே புழு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். 150 கிராம்ஸ் போட்டோம். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு எதாவது சொல்லிடுங்க. 150 கிராம்ஸில் வந்து நம்மளை தேராலேருந்து பிக்கப் பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு ஓமன் கூட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து போட் ரைடு. போட் ரைடு வந்து அது என்னென்ன போட் ரைடு சொல்லுங்கள். ஸ்பீட் போட் ரைடு, பனானா ரைடு, ஸ்பீட் போட் ரைடு, பனானா ரைடு, அப்புறம் ராயல் பேலஸ் போட்டுன்னு ஒன்று இருக்குது. ராயல் பேலஸ் போட்டு வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் ஜெட் பைக் இருக்குது. அது எல்லாமே இருக்குது. நம்ம இன்றைக்கி போய் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். என் நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவன் கத்தார்லேருந்து எனக்காக சொல்லிகிட்டே இருந்தான், உங்கள் டீம் வந்து நல்லா பண்ணுறீங்க, வீடியோ போடுங்கன்ட்டு. சாம் உங்களுக்காக ஒரு ஹேண்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அவருக்கு சாம்காக ஒரு ஹேண்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஹேண்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் அப் பண்ணுறேன். உனக்காக நான் 2 ஹேண்ட்ஸ் அப் பண்ணியிருக்கேன். We will miss you, Sam. ஏப்பா அழுகிற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். சில துன்பங்களை நான் மறப்போம். தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அரைமலை வாசல் உடையின்றி வானறிவோம். அடையாளம் நாட்டத்தை பாராட்டி மச்சான் கை தட்டுங்களா.
என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எண்டி ஏய். ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஓமன் பால்ற நெருங்க போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஃபுல் ஃபன். இப்போ நம்ம ஓமன் பார்டர் வந்துட்டோம். இப்போ தாங்க அந்த செக்கிங் நடக்கும், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். இந்த பார்டர் தான் அது. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் தாங்க. சரி பாருங்கள், இவ்வளோ நேரம் மழையை பார்த்துட்ருக்கோங்க, இப்போ தாங்க தண்ணியை பார்க்குறோம். ஃபுல்லாக கடல். நீங்கள் துபாய் டு ஓமன் ட்ரிப் உங்களுக்கு இப்போ எப்படி இருந்துச்சு? வர வழியில் டெஸ்டினேஷன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல தூக்கம், எதுவும் மழைன்னு சொன்னாங்க. மழையை ஒன்றும் பார்க்கல. மழையை பார்க்க மறந்துட்டிங்களா? கண்ணாடி போட மறந்துட்டேன். ஒரே வெயில், ஒரே வெயில். என்ன வெயில் தான். குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கா. துபாய் டு ஓமன் வந்தீங்களா? இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? very sleepy. He was totally sleeping only. Do nothing. Nothing. When he wake up night, he took only 2 photos. That's it. Bro, silent bro. 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். இப்போ நம்ம பார்டரில் வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கு வந்து ചെക്കിംഗാக இப்போ പാസ്പോർട്ട് കയ്യിൽ വെച്ചിരിക്കുക. പിന്നെ പുതിയ വിസക്കാരാണെങ്കിൽ അവർക്കുള്ള എമിറേറ്റ്സ് ഐഡിയും കൂടെ കയ്യിൽ വെച്ചേരാട്ടോ. ചിലപ്പോൾ ചോദിക്കും. പാസ്പോർട്ട് മസ്റ്റ് ആയിട്ട് വെച്ചേരാട്ടോ. ஓகே, நம்ம ஷார்ஜா பார்டர் கொண்டோம். பாஸ்போர்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்து பாஸ்போர்ட் வச்சு வெரிஃபிகேஷன் நடக்குது. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். விசிட்டிங் கார்டு என்னது ஒண்ணுமே இல்ல, வெள்ளையா இருக்கு. பின்னாடி பாருங்க. விசிட்டிங் கார்டுல சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ். சார் இந்த கம்பெனி நீங்க எம்டியா? ஆமா. ஏன் ஈடுவார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதரை பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார். பின்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார். வரேன் சார். அந்த கதவு முன்னாடி தள்ளு. கண்ணாடி பார்த்து. யோ பின்னாடி வாங்கயா, முன்னாடி வண்டி போகணும்ல. பாத்தீங்களா? அவ்வளோதாங்க, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஓமன் என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆகிட்டோம்.
இதோட நம்ம துபாய் பார்டர் முடிஞ்சிச்சு. எத்தனை கேமரா? டூரிஸ்ட் பார்டர் பாருங்க. இவ்வளோ நேரத்துக்கு நம்ம பாறையும் மலையும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தண்ணி பார்க்குறப்ப வெறும் புதுசாக தெரியுது. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கான தோ குரூஸ் இருக்கும். தோ குரூஸில் நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ண தேங்க்யூ. அதான் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இன்னமேட்டு தான் நம்ம வைப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்பா என்ன அது இது வெய்ய. கமான் பாய்ஸ், எல்லா வைப்புக்கு தயாராக இருக்கீங்களா? செல்லத்துக்கு பசிக்குதா? எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? ஆனால் ஒன்றுங்க, இங்கே வரப்போ காலையில் சாப்பிட்டு வந்துடுங்க. மதிய சாப்பாடு மட்டும்தான். காலையில் டிஃபன்லாம் எதுவும் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பசி எடுத்துரும். அது ரொட்டி கிட்டி வாங்கி பேக்கில் போட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கலாம். இல்லைன்னா அதுவும் முடியாது. இதாங்க என்ட்ரன்ஸு. இது உள்ளேயே பெட்ரோல் பங்க்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக தோ குரூஸாக இருக்குது. இதில் வந்துட்டு அப்படியே அதுலேயே கூட்டி போகிறாங்க. ஒவ்வொரு தோ குரூஸாக கலந்து போய் தான் போடும் போது. இதுதான் நம்ம பனானா ரைடுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த பனானா போட்டு தான் பார்த்துக்குவோம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். கம் டு ஃபஸ்ட் ஃப்ளோர். இல்லை கவர் ஆகல. இதான் வந்து ஓமன் பிளாக். இங்கே பாருங்க, உள்ள 2 சைட்லையும் சீட் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது என்ன, அது சன்பாத் பார்க்குற மாதிரி ஒரு பெட்டு நல்லா இருக்குது. நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு தான் நம்ம கேப்டன். நமக்கான ஒதுக்கப்பட்ட தோ குரூஸ்லேருந்து கிளம்பிட்டோம். ஆமாம், இனிமேட்டு தான் வைப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாங்க்காக தான் வெயிட்டிங்க. குரூப் ஸ்பீக்கரை ஜாயின் பண்ணோன்னா
சூப்பரா ஒரு டான்ஸ் போடலாமா ஒரு சாங்க்கு? ரெடி ஜூட். Yeah.